மகா கணபதியே நமக. இப்போ இந்த வருஷப்பிறப்பு மிதுன ராசிக்கு என்ன பலன் தரும் அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். இந்த மிதுன ராசிக்குரியவரான புதன் 10ல் நீசம் பெற்றிருக்கார். அவர் 4க்கும் உரியவர். வீடு, வாகனம், மனை, கல்வி, ஆரோக்கியம், நண்பர்கள் அப்படிங்கிற ஸ்தானம், தன்னுடைய ஆரோக்கியம், இதுக்கெல்லாம் உரியவராக இருக்கார். அவர் போய் இதில் 10ல் நீசம் பெற்றிருக்கார். நீசம் பெற்றாலும் சுக்கிர சம்பந்தம், உச்ச சம்பந்தம் இருக்குது, சனியினால் மித்திர சம்பந்தம் இருக்குது, ராகுவாலையும் அவருக்கு சில நன்மைகள் எல்லாம் உண்டாகும். இது இருக்குது, யோகராகு அவருக்கு. அதனால் இந்த இப்போ அவருடைய இன்னொரு வீட்டில் கேது இருக்கார். கேது இந்த 3 கிரகங்களையும் பார்ப்பார். சனி, சுக்கிரன், புதன் 3 பேரையும் பார்ப்பார். பார்க்குறதுனால இவர் கேது ஞானகாரகன். ஞானகாரகன் வித்யாகாரகனை பார்க்குறதுனால இந்த வித்யானது கொஞ்சம் மேன்மைப்படும் இதுவரைக்கும். ஆனால் இந்த தொழில் சுணக்கங்களில் உண்டாகிறதுக்கு சரியான சிந்தனைகள், அந்த லாஜிக்னு சொல்லக்கூடிய அந்த சரியான இதுகளெல்லாம் அந்த டயத்துக்கு வராமல் இருக்கும். கொஞ்சம் பிந்துங்கிறது மாதிரி இருக்கும். லேசாக புத்தி தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பெரிய அளவுக்கெல்லாம் இருக்காது. ஏன்னா கேது பார்க்குறதுனால அதெல்லாம் அளவுக்கு இருக்காது. அது நல்லா தான் இருக்கும், பரவாயில்ல, கொஞ்சம் அந்த பேருக்கு இருக்கும். சரி, இப்போ குரு தன காரகன் விரயத்தில் இருக்கார். தனகாரகன் விரயத்தில் இருந்தால் சுபவிரயம் உண்டாகும். இந்த சுபவிரயம்ங்கிறது என்னென்னா, கையில் காசாக தங்காது. அதுக்கு பதிலாக ஒரு ஆபரணம், ஆடை, இடம், வீடு, இப்படி வேறு இனங்களில் காரு, இந்த மாதிரியான இனங்கள், ரத்தனங்கள், இதுகளில் காசை வாங்கிறது மாதிரியும் அந்த காசை அதுக்கு செலவழிகிறது மாதிரியும் இருக்கும். அதனால் குரு பரிவர்த்தன யோகத்தில் இருக்கிறதுனால ஒன்று அவர் நல்லா தான் இருக்கார். 12ல் இருந்தாலும் ஒன்றும் வீண் போகாது. சரி, இப்போது சூரியன் அவர் 3க்குரியவர். அவர் லாபத்தில் இருக்கார். 3ங்கிற ஆதிபத்தியமெல்லாம் சூரியனுக்கு ரொம்ப நல்லது. அது மேஷத்தில் உச்சம் பெறுறார். உச்சம் பெற்று அந்த மொத்தத்துலேயும் உச்சம், ஆனால் அதி உச்சம் இந்த 10 தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் உச்சம் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். இருந்தாலும் அது நல்லா தான் இருக்கும். தகப்பனாருக்கு, இந்த ராசிக்காரர்களுடைய தகப்பனார் நல்லா இருக்கணும். தர்மங்கள் ஏதாவது பண்ணுற மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் வரலாம். இதுக்கப்புறம் இந்த பித்திருக்களுக்கு பித்திருக்களால் ஏற்படக்கூடிய அனுகூலங்களெல்லாம் இந்த சமயங்களில் ஏற்படும். தாத்தா, அந்த வம்சத்தில் மேலே இருக்கக்கூடியவருடைய அனுக்கிரகம் உண்டாகிற நேரங்களில் இதெல்லாம் இந்த சூரியன் உச்சமாகிற நடக்கும். அது என்னென்னா, பித்திரு சொத்து வர்றது, தாத்தா சொத்து வர்றது, இந்த மாதிரி அவரால் அவருன்னு சேர்த்து வச்ச சமாச்சாரங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு பிரகாசம். சரி, இப்போது சனி மிதுனத்துக்கு 8, 9க்குரியவராக இருக்கார். 10ல் இருக்கார். குறிப்பாக மகர ராசிக்கு அவர் நல்ல இடத்துல நல்ல விதமாக இருக்கார். ஆமாம், பாவத்தில் இருக்கார். அவரும் நல்ல பலத்தோடு தான் இருக்கார். சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கார். புதன் கொஞ்சம் நீசனாகி இந்த சம்பந்தங்கள் பெற்று கொஞ்சம் நல்லா இருக்கார். இதுதான். இப்போது நீங்கள் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். இந்த சந்திரகேந்திரத்துக்கு செவ்வாய் நீசம் பெறுவார். இதைத்தான் சொன்னேன். தெரிஞ்சவர்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த இப்போ செவ்வாய் இருக்கிற இடம் கடகம், இப்போ சந்திரன் இருக்கிற இடம் அன்னைக்கு, இந்த வருஷப்பிறப்பு அன்னைக்கு துலாம். இது செவ்வாயிலேருந்து இருந்தீங்கன்னா 1, 2, 3, 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதாக கணக்கு. அது மாதிரி மகரத்தில் வர்ற போதும், மேஷத்தில் வர்ற போதும், இந்த ராசி தெரிஞ்சுன்னா அந்த இடத்துல சந்திரன் வர்றபோது நீசம், செவ்வாயினுடைய நீசம் பங்கமாகி ராஜயோகம் உண்டாகும். அந்த ராஜயோகங்கிறது ஒரு 2.25 நாளைக்கு இருக்கும். சந்திரனை வச்சு தான் இந்த ராஜயோகம் நீசம் பங்கமாகிறதுனால. அதனால் செவ்வாய் இப்போ நீசத்தில் இருக்கார். உத்தியோகத்தில் சில தொல்லைகள், அது இதெல்லாம் இருக்கும், பின்னடைவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனால் இது எப்படி சமாளிக்கிறதுனா, இந்த 4 இடங்கள்லையும் செவ்வாயோட துலாத்தில், மகரத்தில், மேஷத்தில், இந்த இடங்களில் சந்திரன் இருந்தால் உங்களுக்கு அந்த பின்னடைவு உண்டாகாது. அதில் 2.25 நாளைக்கு ஒரு ராஜயோகம் உண்டாகும். அதை பயன்படுத்தி உத்தியோகத்துக்கு இதை செஞ்சுக்கலாம். இடம், வீடு வைக்கிறவங்க, இந்த மாதிரியாக இருக்கிறவர்கள், செவ்வாயினுடைய எல்லா தொழிலும் செவ்வாய் மூலமாக தான். அதனால் இந்த தொழிலில் ஏற்படக்கூடிய நன்மைகளை விரும்புகிறவர்கள் இந்த இடத்துல பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் இதை முழு பலன் அடையணும் அப்படின்னு சொன்னால் கிரக பிரீதி பண்ணிக்கிங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லலை. உள்ளூரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் தான் அதிகம். பெருமாள் கோயில் அங்கங்கே தான் எங்கேயாவது ரேராக தான் இருக்குது. அதனால் அதுக்கும் பரவாயில்ல, அதை பற்றியும் ஒன்றும் மோசம் இல்லை.
சிவன் கோயிலில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு முழம் பூவாவது கொண்டு போய் கொடுத்து நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இந்த இதுகள்லாம் நீங்கும். அந்த புது வருஷம் அன்றைக்கி பொதுவாக வீட்லேயும் நல்லா கொண்டாடுவாங்க, நல்லா சமைச்சு நல்ல விதமாக ஒரு இனிப்பெல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க. இங்கேயும் சிவன் கோயில்லையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் அந்த வருஷப்பிறப்பினுடைய பலன் நல்லாயிருக்கும். ஏன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரகங்களுடைய வலிமை தான் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே வரும். அது எப்படி இருக்குது அந்த வருஷம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கணிப்பெல்லாம் இருக்குது, அது போயிட்டு போகுது. பெருமாள் கோயிலாக இருந்தாலும் அதுதான். நீங்கள் அதிகபட்சம் சிவன் கோயிலில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம், இந்த தீபத்துக்கு எண்ணெய் கொடுக்கலாம், ஒரு புஷ்பம் கொண்டு போய் கொடுக்கலாம். சரி, பெருமாள் கோயிலாக இருந்தாலும் மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் அங்கே அர்ச்சனை மாத்திரம் இல்லை, நீங்கள் குங்குமார்ச்சனையே பண்ணலாம். குங்குமார்ச்சனை பண்ணுறதுக்கு நீங்கள் குங்குமமும் கல்கண்டும் கொண்டு போங்க. ஒரு நைவேத்தியம் இல்லாமல் அதை பண்ண மாட்டாங்க. இல்லை வாழைப்பழம் அப்படி அந்த மாதிரி கல்கண்டு தான் இங்கே விசேஷமாக கொண்டு போகிறது எல்லோரும். இதை பண்ணிக்கிங்க. பண்ணிங்கன்னா இந்த இதனுடைய சுபகிரகத்தினுடைய அனுக்கிரகம் கூடும், பாவகிரகத்தினுடைய தொல்லைகள் நீங்கும். இந்த இதுகளெல்லாம் முடிஞ்சால் பண்ணி நீங்கள் நல்லா இருங்க. அம்பாள் அனுக்கிரகம்.